அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. وأيضا قال الله تعالى في القرآن العظيم إذ قال يوسف لأبيه إني رأيت أحد عشر كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ரமலான் மாதத்தின் 2வது ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ரமலான் மாதம் வந்துச்சு. 2வது ஜும்மா இப்பதான் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள காலம் ஓடி போயிடுச்சு. இப்போ 2வது ஜும்மால இருக்கிறோம். ஸல்லல்லாஹு ஹதீஸ சொன்னாங்க, ரமலானு 3 பகுதியா பிரிக்க சொல்லி. முதல் பகுதி ரஹமத்தாகும், அடுத்து 2வது பகுதி மகஃபிரத்துக்காகவும், 3வது பகுதி நரக நெருப்பிலிருந்து விடுதலைக்காகவும் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ரஹமத்தான 10 நம்மளை கடந்து போயிடுச்சு. இப்போ மகஃபிரத்துடைய 10ல நம்ம அமர்ந்து இருக்கின்றோம். மகஃபிரத் ரொம்ப முக்கியம். மகஃபிரத்னு சொன்னா பாவ மன்னிப்பு, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறது. அந்த 10ல தான் நம்ம இருக்கிறோம். பொதுவாகவே நம்மள்ட்ட ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, பாவ மன்னிப்பு, நம்ம பாவம் செஞ்சாதான் நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நம்ம பாவமா செய்யறோம், நம்ம இபாதத் தானே செய்யறோம், நன்மை தானே செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னா, நம்ம இப்ப தொழுகிறோம், ஃபர்லு தொழுது முடிச்ச உடனே அஸ்தோஃபிருல்லான்னு சொல்லி ஹதீஸ்ல வந்து இருக்குது. நம்ம என்ன தொழுகு தானே செஞ்சோம், தொழுகி முடிச்சிட்டியா அப்படி சொன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு இருக்குது. தொழுகையில ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சிரும். எந்த நன்மை செஞ்சாலும் சரி அதுல அஸ்தோஃபிருல்லா கூடவே பாவ மன்னிப்பு இஸ்திஃபா செய்யலாம். அப்படி செஞ்சோன்னு சொன்னா அந்த நன்மையில ஏற்பட்ட குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அது நன்மைகளா மாற்றப்படும். அதனால எந்த நன்மை செஞ்சாலும் இஸ்திஃபா செய்யணும்னு சொன்னா, அப்ப பாவத்திலே மூழ்கி இருக்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாவம் மன்னிப்பு தேடலாம். அல்லாஹ்வுடைய மஃபிரத் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நானே ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திஃபா செய்யறேன்னு சொல்றாங்க. அதனால அல்லாஹ்ட்ட அதிகமா பாவம் மன்னிப்பு தேடலாம். அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ரமலான் மாதத்துல அதிகமா மன்னிப்பு கேட்கலாம். ஒரு ஹதீஸ்ல எப்படியே வந்திருக்குது, யார் மன்னிப்புக்காக வேண்டி கையை தூக்கிட்டாங்களோ அல்லாஹ் மன்னிக்காம கை இறக்கதே கிடையாதான். ஒருத்தர் மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பாவத்தை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாலே அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான். அல்லாஹ் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. அல்லாஹ் பெரிய கொடைவல்லல். அவங்ககிட்ட கொடுத்தா குறையும் அப்படின்ற எண்ணெல்லாம் கொடுத்தா குறைஞ்சிருமே அப்படின்னு நினைக்கவும் மாட்டான். அது குறையாது. அல்லாஹ் கசானா விசாலமானது, பெருசானது. ஒருத்திட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரன்ட்டு போய் நீங்க 10 ரூபாய் கேட்டா அது அவருக்கு பெருசாக தெரியாது. 10 ரூபாய் தான் இருந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுப்பாரு. 100 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவாரு. அது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அல்லாஹ் அந்த மாதிரிதான் பெரிய கொடைவல்லல். நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். மன்னிப்பை கேட்டான்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமே கொடுத்துருவான்.
ஒவ்வொரு வருஷமும் ரமலான்ல சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் எல்லாத்துக்குமே தெரியும், நினைவுபடுத்துறதுக்காக வேண்டிய சொல்றேன். மஸ்ஜித் நபவில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா எல்லா சஹாபாக்களும் ஒண்ணு கூடி எல்லாரும் கிட்ட வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒண்ணு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில முதல் படியில ஏறும்போது ஆமீன் சொல்றாங்க, ரெண்டாவது படி ஏறும்போது ஆமீன் சொல்றாங்க, மூணாவது படி ஏறும்போது ஆமீன் சொல்லி குத்துபா நிகழ்த்துறாங்க. நிகழ்த்திலாம் குத்துபா நிகழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் என்றுமே செவியுறாத, இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை, ஒரு அதிசயமா நீங்க ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கும் போது ஆமீன் சொல்லி கால் வச்சீங்களே, என்ன விஷயம்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் நாங்க வாழ்க்கையில வாழ்நாள பார்த்ததே கிடையாது, ஏன் ஆமீன் சொன்னீங்க சஹாபா கேட்கும்போது ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, நான் முதல் படியில கால் வைக்கும் போது ஜிப்ரீல் சாமியை முன்னாடி தோட்டம் அழிச்சு ரமலான் மாதத்தை அடைஞ்சும் யார் தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி பிழை பொறுக்க தடையிலையோ, தன்னுடைய பாவத்தெல்லாம் அழிக்கலையோ, பாவத்தை ஒண்ணுமில்லாமல் ரமலான் மாதம் அவரை கடந்து போச்சுன்னு சொன்னா அவன் நாசம் ஆகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் சாம் துவா செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது பதிய கால் வைக்கிறாங்க, ஸல்லல்லாஹு நாயகமே உங்க திருப்பெயர் கேட்டும் யார் ஸலவாத் ஓதலையோ அவன் நாசம் ஆகட்டும் துவா செஞ்சாங்க, எனவே நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக மூன்றாவது படியில கால் வைக்கும் போது வயோதிகமான தாய் தந்தையில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரோ அடைஞ்சு அவர் அவங்கள சொர்க்கத்துல அந்த தாய் தந்தை இந்த மகனை சொர்க்கத்தை நுழைய வைக்கலன்னு சொன்னா அவங்க நாசம் ஆகட்டும், தாய் தந்தை பணிவிட செய்யல, தாய் தந்தை உதாசனப்படுத்தினாங்க, உபகாரம் செய்யல, அது காரணமா சொர்க்கத்தை அடையலான்னு சொன்னா அவன் நாசம் ஆகட்டும் பதுவா செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. இது வரைக்குமே வஹியே கொண்டு வந்த வஹியை மட்டுமே கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பதுவா செய்யறாங்க. உண்மையே பேசின அல்லாஹ்வுடைய வஹியை மட்டுமே மக்களுக்கு எத்தி வச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால ஆமீன் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த பதுவா எந்த அளவுக்கு கடினமானதாக இருக்கும். ஹதீஸ்ல விளக்கம் தராங்க, விரைவாக சென்றடைக்கப்பட்ட துவா எந்த துவான்னு சொன்னா இந்த துவா தானா, அல்லாட்ட போய் விரைவா போய் சேர்ந்து கபூல் ஆயிடுச்சு, அது எந்த துவான்னு சொன்னா இந்த மூன்று பதுவாக்கள் செஞ்சாங்க இல்லையா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு ஆமீன் சொன்னாங்க இல்லையா, எல்லா துவாக்களை விட அல்லாட்ட போய் விரைவாக போய் சேர்ந்தது இந்த துவா தான், இந்த பதுவா என்பதாக உலமாக்கள் ஹதீஸ் விளக்கம் தராங்க. ஆக ரமலான் அப்படிப்பட்ட மஃபிரத்துக்குரிய மாதம். மகஃபிரத் அதிகமா அல்லாட்ட தேடணும், அல்லாட்ட இஸ்திஃபா செஞ்சுக்கிட்டே இருக்கும், அல்லாட்ட நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு பாவத்தை நினைச்சு வருந்தி நான் செஞ்சுட்டேன் உண்மையை ஒத்துக்கிட்டாலே அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒண்ணு அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான், அல்லது உங்களுக்காக ஒரு பாவம் காத்திருக்கு அந்த பாவத்துடைய வாசலை அல்லாஹ் அடைச்சிருவான், அல்லது வரப்போடைய முசீபத்தை நீக்கிடுவான், உங்க நன்மைகள் அல்லாஹ்ல அதிகப்படுத்திடுவான், ஏதாவது ஒண்ணு அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான். அல்லாட்ட பாவம் மன்னிப்பு இஸ்திஃபா தேடுங்க. ரமலான் ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமான மாதம். எந்த அளவுக்கு ரமலான் மாசம் சிறந்ததுன்னு சொன்னா, ரமலான் மாத நோன்புக்கு கூலியே இல்லை சொல்றாங்க, லா மிஸ்லா, நோன்பு போல ஒரு நன்மை ஒரு அமல் உலகத்துல எதுவுமே கிடையாதான். சுலைமான் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட சீடர் ஒருத்தர் கேட்கிறாரு, நான் அதிகமா பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நோன்பு வச்சுக்க அப்படின்னு. இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வராரு, எனக்கு ரொம்ப முசீபத் அதிகமா இருக்கு, வறுமை அதிகமா இருக்கு, வாழ்க்கையில கஷ்டமா இருக்குது, வறுமை தலைவிரிச்சு ஆடுது, எனக்கு நிம்மதி இல்லை, பணம் இல்லை, வறுமையா இருக்குது, பரக்கத்துக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லும் போது அந்த சுலைமான் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ அதிகமா நோன்பு வச்சுக்க அல்லாஹ் வறுமை நீக்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாணவர் ஏஞ்சி, இமாமே ஹசரத்தே உஸ்தாத் எனக்கு நான் படிக்கிறதுலாம் மைண்ட்ல மனசுல நிக்கவே மாட்டேங்குது, மூளையில ஏற மாட்டேங்குது, மறந்து போது, ஏதாவது அமல் சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லும் போது அதே திரும்ப சொல்றாங்க நீ நோன்பு வச்சுக்க அப்படின்னு. இப்படி கேட்ட கேள்விக்கு எல்லாமே நோன்பு வச்சுக்கன்னு சொல்றாங்க. உட்காந்து பாடத்தை கவனிச்சு ஒரு மாணவர் கேட்கறாரு, அவங்க கேள்வி எல்லாம் வேற கேட்கறாங்க, நீங்க பதில் ஒண்ணுதானா, உங்களுக்கு வேற பதிலே தெரியாதா, பதிலே கிடையாதான்னு கேட்கும்போது அந்த சுலைமான் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது நானா சொல்லல, ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கு பாவம் மிகச்சி போச்சோ அவங்க நோன்பு வச்சா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான், யாருக்கு வறுமை அதிகமா இருக்குதோ நோன்பு வச்சா அல்லாஹ் வறுமை நீக்கி பரக்கத்து கொடுத்துருவான், யாருக்கு கல்வி ஞானம் இன்னும் ஞாபக சக்தி அதிகமாகணுமோ நோன்பு வச்சுன்னு சொன்னா அல்லாஹ் கல்வி ஞானத்தை ஞாபக சக்தி அதிகப்படுத்துவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் நான் சொன்னேன் என்பதாக அந்த சுலைமான் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டாங்க. அதனால நோன்பு ஒரு பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு உன்னதமான அமல். நோன்பு காலத்துல நோன்பு வைக்கிறனாலும் நோன்பு மாதிரி நடிச்சுக்கணுமா, நோன்பு நமக்கு வைக்க முடியல, வயசாகி போச்சு அல்லது ஏதாவது காரணமாச்சு நோன்பு நான் வைக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நோன்பு மாதிரி வெளியில இருந்துக்கிறோம். நம்ம காலத்துல பாக்குறோம் நோன்பு காலத்துல நல்ல திடகாத்திரமா தான் நல்ல வாலிபலா இருக்காங்க, நல்ல முறுக்கேரியா இருக்காங்க, நல்ல வாட்ட சட்டமா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நோன்பு காலத்துல நோன்பு மாதிரி அவங்க அந்த மாசத்தை கழிக்கல. எல்லா மாதம் எப்படியும் அதே மாதிரி டீ குடிக்கவும், வெட்டி அரட்டை அடிக்கிறது, வீணு கதை பேசுறது, வெட்டி பேச்சு பேசுறது, அதே மாதிரிதான் இருக்கிறாங்க, எந்த மாற்றமும் இல்லை.
ரமலான் மாதம் மற்ற 11 மாதம் மாதிரி கிடையாது. அது முற்றிலும் மாறுபட்ட மாதம் தான் ரமலான் மாதம். எல்லா மாதத்துல என்ன அமல் செஞ்சோமோ அதே மாதிரி அமல் செய்யறதுக்கு ரமலான் கிடையாது. கொஞ்சம் மாறுதல், கொஞ்சம் கூடுதல் அமல் செய்யணும், பாவத்தை குறைக்கணும், அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த ரமலான் மாசம். ஆனாலும் ரமலான் மாதத்தை நம்ம அதிகமா யாருமே கேர் பண்றது, அக்கறைப்படுறது கிடையாது. சாதாரண மாசம் எப்படி இருக்கு அதே மாதிரிதான் வெட்டி அரட்டடிக்குது, ஊரில் உட்காந்து கதை பேசுறது, அடுத்தவங்க பத்தி புறம் பேசுறது, பொய் பேசுறது, கோல் முட்டுறது, இதே வேலையா சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் டீ கடையில உட்காந்து வீணா டீ குடிக்கிறது. அதாவது ரமதான் மாதம் ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமான மாதம். எல்லா இமாம்களும் பல கோணத்துல ரமதான் மாதத்தை பத்தி விரிவிக்கிறாங்க. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு கோணத்துல ரமதான் மாதம் எத்தகையது என்று நமக்கு புரியுற மாதிரி சுலபமா சொல்றாங்க. ரமதான் மாதத்தை பத்தி நீங்க புரியணும்னு சொன்னா 11 மாசத்து மாதிரி ரமலான் மாசம் கிடையாது, அது சிறப்பான மாசம். அதை பத்தி புரியணும்னு சொன்னா நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை படிக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சம்பவத்தை படிச்சீங்க சொன்னா ரமலானுடைய ஒரு உன்னத அந்தஸ்து நமக்கு தெரியும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத் யூசுப்ல சொல்றான், அந்த சம்பவத்துக்கு பேரு ஆசுன கசஸ், அழகிய வரலாறு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அழகிய குர்ஆன்ல எத்தனையோ சம்பவம் இருக்கு, எத்தனையோ வரலாறு இருக்குது. ஆனா எதுக்குமே அல்லாஹ் அப்படி சொல்லல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துக்கு மட்டும் அழகான வரலாறு அப்படின்னு சொல்றான். அதை படிச்சுன்னு சொன்னா ஆனந்தமா இன்பமா நிறைய படிப்பினே அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாறுல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதை படிச்சு பார்க்கலாம். குர்ஆனை படிக்கலாம், குர்ஆனை திறந்து ஓதுறோம், குர்ஆனோட அர்த்தத்தை நம்ம விளங்கி படிச்சோம்னு சொன்னா குர்ஆன் நமக்கு இலகுவா இருக்கும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்யலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சஜிதா செய்யற மாதிரி கனவு காண்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த கனவை தன்னுடைய தந்தை யாக்கூப்ட்ட வந்து சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரும் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக்குடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த யாக்கூபுக்கு பிறந்தவங்க தான் 11வது குழந்தையா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. யாக்கூபுக்கு 2 மனைவி. சம்பவத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மனைவி. முதல் மனைவிக்கு 10 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. 2வது மனைவிக்கு 2 குழந்தை. ஒண்ணு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 11வது குழந்தையா பிறக்கிறாங்க. 2வது புனியாமின் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. இப்படி மொத்தம் 12 பேர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளைகள் 12 பேர். ஆனாலும் 10 முதல் மனைவிக்கு பிறந்தவங்க. 2வது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புனியாமீனும் 2வது மனைவிக்கு பிறந்தவங்க தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 7 வயசா இருக்கும்போது தாய் வஃபாத் ஆயிறாங்க. தாய் பேர் ராஹில் வஃபாத் ஆயிறாங்க. 7 வயசா இருக்குது. அப்போ புனியாமீனுக்கு 4 வயசு. இப்போ தாய் இல்லாதனால யூசுப் மேல அதிகமா பாசம் வச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துட்டு வர்றாங்க. இது மற்ற 10 பிள்ளைகளுக்கும் பிடிக்கல. நம்மளை விட நம்ம தந்தை யூசுஃப்க்கு மேல அவ்வளவு பாசமா இருக்கிறாரு, நம்ம தம்பி மேல இவ்வளவு பாசமா இருக்கான்னு சொல்லி எல்லாத்துக்கும் சாதாரணமா ஏற்பட பொறாம தான். ஒரு தாய் தந்தை மத்த பிள்ளைங்க மேல பாசமா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு கோபம் வரதான் செய்யும். சாதாரணமா வரக்கூடிய கோபம் தான் பொறாம. அந்த பொறாம எது இருக்கும் போதுன்னு சொன்னா அவரை கொலை பண்ற வரைக்கும் போச்சான். ஏன் கொலை பண்ணாங்கன்னு சொன்னா இந்த கனவு தான் காரணம். இந்த கனவு போய் தந்தைகிட்ட சொல்றாங்க. யா பத்தி இது காலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா பத்தி இன்னி ராய்த்து அஹத அசுர கோகுபன், தந்தையே நான் என் கனவுல பார்த்தேன் 11 நட்சத்திரங்களும் வசம்ச சூரியனும் வல்கமர சந்திரனும் ராய்த்துஹும் லி சாஜிதீன், எனக்கு சஜிதா செய்யற மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொல்றாங்க. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சு போச்சான். யூசுஃப்க்கு பின்னாடி பெரிய அந்தஸ்தெல்லாம் கொடுக்க காத்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்களாம். இந்த கனவை நீ உன்னோட மறைச்சிக்கப்பா, உன் சகோதரத்தை சொல்லிடாத, சொன்னேன்னு சொன்னா கைதா, உன் மேல அவங்க பொறாமப்படுவாங்க, நீ மறைச்சிக்கன்னு சொல்றாங்க. ஷைத்தான் விடுவானா? ஷைத்தான் எதை செய்ய வேணாம் சொல்றானோ அதை செய்ய சொல்லுவான், எதை பேச வேணாம்னு சொல்லுவான் அதை பேச சொல்லுவான், எங்க போகாதுன்னு சொன்னா அங்க போய் பாரு, என்ன இருக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லுவான். ஷைத்தான் யூசுஃபோட மனசுல போய் பூந்து சகோதரத்தை சொல்ல வச்சுட்டான். சகோதரர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், என் கனவுல எல்லாம் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரன் என் கனவுல என் காலில் வந்து சைதா செய்யற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு இன்னும் கோபம் பொறாம அதிகமாயிடுச்சு. யூசுஃபுடைய அந்தஸ்து நாளுக்கெல்லாம் உயர்ந்துட்டே இருக்குது, இவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யாக்கூப்ட பர்மிஷன், யாக்கூப்ட அனுமதி வாங்கி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தைகிட்ட அனுமதி வாங்கி கொண்டு போய் காட்டுல போய் அடிச்சு அவரை கிணத்துல தூக்கி போடுறாங்க. பெரிய சம்பவம், கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. ஏன் கிணத்துல போட்டாங்க சொன்னா அவர் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அவர் சொல்றாராம், என்ன வந்து அடிங்க, எனக்கு தண்ணி கொடுத்து அடிங்க, தண்ணி தாகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2 நிபந்தனை. ஒரு நிபந்தனை என்ன தண்ணி கொடுத்து அடிங்க, தண்ணி தாகமா அடிக்குதுன்னு யூசுப் சொல்றாரு. இன்னொரு என்ன பண்ணாங்க, அந்த 10 பேரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃபுடைய சட்டையை உருவி அடிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்களா, இந்த சட்டையோடு அடிங்க, நிர்வாணமா ஆக்கிறாதீங்க, நான் மௌத்தா போயிட்டு நிர்வாணம் ஆக்கிறேன் கெஞ்சுறாங்க. அதெல்லாம் காதுல வாங்காம சட்டையை உருவி அடிக்கிறாங்க. தண்ணி கேட்ட இல்லையா, கிணத்துல தூக்கி போடுறோம், கிணறு ஃபுல்லா தண்ணி தான், எவ்வளவுன்னா முண்டு குடிச்சு கிணத்துல பாலும் கிணறு தூக்கி போட்டுறாங்க. போட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஓனை அடிச்சுன்னு சொல்றாங்க. அது சம்பவம் வேற. இப்போ இந்த கிணத்துல தீர்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள அந்த பக்கமா வியாபாரத்துக்கு போன ஒரு கூட்டம் வாளி போட்டு தண்ணி இறைக்கும் போது அந்த வாளியை பிடிச்சி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல வந்துட்டாங்க.
யூசுஃபுடைய வரலாறு படிக்கும் போது அழகான குழந்தை, உலகத்தில் உள்ள பேரழகன், ஆண் அழகன், உலக அழகன் யாரும் சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு அழகு. யூசுப் அலைஹி பார்த்த உடனே கண் கவர மாதிரி கவர்ச்சியான ஒரு ஊரம் தான் யூசுப் நபிக்கு. அந்த யூசுஃபை சந்தையில விற்கிறாங்க. மிஸ்ர் நாட்டுடைய மன்னன் ரையான் அவனுடைய மந்தி கித்மீர் அப்படின்ற விலைக்கு வாங்குறாரு. 400 திர்ஹமுக்கு 400 தங்க காசு கொடுத்து விலைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாங்குறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 16 வயசு. 16 வயசு யூசுஃபை விலைக்கு வாங்கி சந்தையில வாங்கி வைக்கிறாங்க. அரண்மனையில வச்சு வளர்க்குறாங்க. அந்த அரண்மனை ஒரு வாலிப பருவத்தை அறந்தவனே அந்த கித்மீருடைய மனைவி ஜுலைஹா அப்படின்றவங்க யூசுப் மேல ஆசைப்பட்டு யூசுஃபை அடைய முயற்சி பண்றாங்க. அதன் காரணமாக யூசுஃபை சிறைக்கு தள்ளப்படுறாங்க. சிறையில இருக்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப சிறைச்சாலை ஜெயில இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுடைய தவறான ஆசைக்கு இணங்கல, அது இணங்குறாங்க. ஆனா யூசுப் மேல பழியை போட்டு யூசுப் தான் தப்பு செஞ்சார். ஆனா யூசுப் தவறு செய்யல, அந்த பெண் தான் அவர் தவறான முறையில அரைச்சா. ஆனா யூசுப் அதை விட்டு காப்பாத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த பெண் என்னை அழைக்கிறதுக்கு பதிலா நான் சிறையில் இருக்கிறது சிறந்தது, என்னை சிறையில தள்ளிட்டு யூசுப் துஆ செய்ய அல்லாஹ் அதை கபூல் ஆக்கிட்டான். எனவே அவங்க சிறைக்கு போனாங்க. இப்படி சிறையில இருக்கும்போது அந்த மிஸ்ர் நாட்டு மன்னன் ஒரு கனவு காண்டான். ரையான் அப்படின்னு கனவு காண்டான். என்ன கனவு சொன்னா அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். 11 கொழுத்த மாடுகள் 11 மெலிஞ்ச மாட சாப்பிட்ற மாதிரி கனவு காண்றாங்க. 11 கொழுத்த மாடும் 11 அதாவது 7 கொழுத்த மாடு 7 மெலிஞ்ச மாடை சாப்பிட்ற மாதிரி கனவு காண்டாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் தர முடியுமான்னு அரசு சபையில கேட்கும் போது யாருக்குமே விளக்கம் தெரியல. ஒருத்தர் மட்டும் சொல்றா, யூசுஃபுக்கு விளக்கம் தெரியும், சிறையில இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டா விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. அவர் சொல்றாராம், நான் கனவுக்கு விளக்கம் தரேன், ஆனா ஒரு நிபந்தனை, நான் என்னை குற்றம் சாத்தி ஜெயில போட்டேங்க இல்லையா, அந்த குற்றம் நான் செய்யல நிரூபணம் ஆகினாதான் நான் விளக்கம் சொல்லுவேன்னு சொல்லும் போது ஜுலைஹா அம்மா ஒத்துக்கிறாங்க. தவற நான் தான் யூசுஃபை தவறான பாதியை கூப்பிட்டேன், யூசுப் மேல தவறு கிடையாது ஒத்துக்கின உடனே அவர் கனவுக்கு விளக்கம் தரார். என்னன்னா, அடுத்த 7 மாசம் உங்களுக்கு செல்வ செழிப்பா நிலத்துல விளைச்சல் அதிகமாகும். அந்த விளைச்சல் அதிகமானதுக்கு அப்புறம் அடுத்த 7 வருஷம் உங்கள் நிலச்சல விளைச்சல் இருக்காது, கடுமையான பஞ்சம் ஏற்படும். இதை சரி செய்யதான் 7 வருஷம் நல்லா செல்வ செழிப்பா இருப்பீங்க, அடுத்த 7 வருஷம் பெரிய பஞ்சப்பட்டினி ஆயிடும். இதுதான் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன உடனே இதுக்கு என்ன சரி செய்யலான்னு கேட்கும் போது யூசுப் சொல்றாங்களா, என்ன நிதி அமைச்சர் ஆக்குங்க, நான் இந்த பிரச்சனையை சரி செய்ய சொன்ன உடனே யூசுஃபை சிறையிலிருந்து விடுதலை செய்து அவரை நிதி அமைச்சர் ஆக்குறாங்க. இது விஷயம், இது கனவு. இந்த கனவு மாதிரியே பஞ்சம் வருது. 7 வருஷம் செழிப்பா இருக்கிறாங்க. செழிப்பா இருக்கும்போது மக்களுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து மற்ற தானியங்கள் எல்லாம் சேர்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறாங்க. அடுத்த 7 ஆண்டு காலம் பஞ்சம் வந்த உடனே சேர்த்து வச்ச தானியத்தை மக்களை கொடுத்து சரிசமம் ஆக்குறாங்க. இதை கேள்விப்பட்ட மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் பஞ்சத்தின் காரணமாக மிஸ்ருக்கு யூசுப்கிட்ட வந்து பொருட்களை வாங்கிட்டு ரேஷன் முறையில வந்து வாங்கிட்டு போறாங்க. அப்போ இந்த 10 சகோதரர் கிணத்துல தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா, அந்த 10 சகோதரர் நஜ்ரான் நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டவனே அவங்க யூசுப்கிட்ட கேட்கறாங்க. யூசுப் சொல்றாரு, நீங்க எல்லாருமே கும்பலா வாங்க, உங்க தாய் தந்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு ரேஷன் தரேன். முதல்ல கொடுத்து அமைச்சாரு, 2வது கொடுத்து அமைச்சா, 3வது தடவை சொல்லும் போது 3வது தடவை எல்லாருமே வராங்க. யூசுப்புடைய அந்த 10 சகோதரன் வராங்க, யூசுப்புடைய தம்பி புன்யாமின் வராங்க, தந்தை யாக்கூபும் வராங்க, யாக்கூபுடைய மனைவி முதல் மனைவி, இப்படி எல்லாருமே வராங்க. அப்படி வரும்போதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் உங்க மகன் யூசுப் சொன்ன உடனே எல்லாருமே தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இதைதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ராய்துஹும் லி சாஜிதீன். 11 கோள்கள் சொன்ன 11 சகோதரர்கள், சம்சன் சொன்ன தந்தையும் வல் கமரன் சொன்ன தாய், இந்த எல்லாருமே யூசுஃபுக்கு சிரம் பணிஞ்சு நிக்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, தந்தையே நான் சின்ன வயசுல கனவு கண்டேன் இல்லையா, அந்த கனவுக்கு விளக்கம் இதுதான் என்பதாக யூசுப் நபி சொல்றாங்க. இதோட அந்த யூசுப் சூரா முடியுது. ஏன் இதை சொல்றான்னு சொன்னா, இந்த 11 பேர் செஞ்ச தவிர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான். அவங்க சின்ன வயசுல பொறாமப்பட்டது, அவங்க சட்டையெல்லாம் அடிச்சது, தண்ணி கொடுக்காம கிணத்தை தூக்கப்பட்டது, இன்னும் என்னென்ன கொடுமை பண்ணாங்களோ அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான். யாருக்காக? யூசுஃபுக்காக எல்லாத்தையும் மன்னிச்சுட்டா இல்லையா. இதே மாதிரிதான் நீங்க 11 மாசம் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் இந்த ரமலான் அப்படின்ற ஒரு மாதத்துல எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பத்தை ஒப்பிட்டு காட்டுறாங்க இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி. நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் 11 மாசங்கள் பாவங்களா குமிச்சு கிடக்குது. இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி ரமலான் மூலியமா நீங்க எல்லா பாவத்தையும் அழிச்சிருங்க. யூசுப் நபி மூலமாக அல்லாஹ் 11 சகோதரர் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் அழிச்சான் இல்லையா, அதுதான் ரமலானுக்கும் யூசுஃபுக்கும் ஒப்பு என்பதாக இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டாங்க. இன்னும் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைக்கும் போதும் அழைக்காம தவிர்ந்து இருந்தாங்க பாத்தீங்களா, அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்த கனவுடைய விளக்கத்தை அல்லாஹ் கத்துக் கொடுத்தான். அதே மாதிரி நீங்கள் தவறான பாதையை விளக்கிறக்கலாம், அதாவது அவ தவறு செய்ய எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு. நினைச்சிருந்தா அரண்மனைக்குள்ள யாருமே கிடையாது, கோட்டை கதவுலாம் மூடி இருக்குது. அந்த ஜுலைஹா பெண்ணும் சாதாரண கிடையாது, அவங்களும் பேரழகா இருப்பாங்க. அவங்க அவ்வளவு அழகான பெண்மணி தனி அறையில சந்தர்ப்பம்லாம் கிடைச்சும் யூசுப் ஆசைக்கு இணங்காம தவிர்ந்து போனாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி உங்க முன்னால விதவிதமான சாப்பாடு இருக்கலாம்,
கட்டண மனைவி இருக்கலாம், எல்லாம் இருந்தும் நீங்கள் சாப்பிடாமல் உண்ணாமல் மனைவி தொடாம இருக்குன்னு பாத்தீங்களா, அதனாலதான் அல்லாஹ் நோன்பு வச்சிருக்கலாம். அதேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹராமான செயலை தவிர்ந்ததுனால அல்லாஹ் யூசுஃபுடைய அந்தஸ்தை உயர்த்தினான். நீங்க இந்த நோன்புல இந்த மாதிரி விஷயத்தை தவிர்ந்தேன்னு சொன்னா அல்லாஹ் உங்க அந்தஸ்தை உயர்த்துவான் என்பதாக சொல்லி காட்டாங்க. இதுதான் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி யூசுப் நபியுடைய வரலாறுக்கும் ரமதானுக்கும் ஒப்பிட்டு காட்டுறாங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹராம விட்டாங்க. ஹராம் அந்த பெண் தவறான பாதைக்கு இழுத்து அந்த ஹராம விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் உயர்த்தினான். ஆனா நம்ம ஹராம விட போது கிடையாது. நம்ம ரமதான் மாதத்தை ஹராமோட சேர்த்து ஹலாலையும் விடுறோம். ஹலாலான மனைவியும் தொடக்கூடாது, மனைவியோட ஒண்ணு சேரக்கூடாது. சில பேர் சொல்றாங்க மனைவி தொடலாமா முத்தம் கொடுக்கலாமான்னு. நோம்புல அதெல்லாம் செய்யலாம், கூடும். மனைவி முத்தம் கொடுக்கறது கூடும், மனைவி தொடர்றது கூடும். இன்னும் நிறைய சந்தேகங்களும் கேட்கறாங்க, தைலம் தேய்க்கலாமான்னு கேட்கறாங்க. நோம்புல தைலம் தேய்க்கிறது கூடும். கண்ணு அதாவது கையில காலில் தேய்க்கலாம், மூக்குல தேய்க்கூடாது, மூக்குல வச்சு உரியக்கூடாது. தைலம் தேய்க்கிறது கூடாது. தைலம் தேய்க்கலாம், ஆனா மூக்குல வச்சு உரியது கூடாது. இன்னும் சில பேர் எண்ணெய் தேய்க்கலாமா, தலையில எண்ணெய் தேய்க்கலாம், எண்ணெய் தேய்க்கிறது கூடும், அத்தர் தேய்க்கிறதும் கூடும். இன்னும் சில பேர் கேட்கறாங்க காதுல கண்ணுல சொட்டு மருந்து போடலாமான்னு. காதுல சொட்டு மருந்து போடுறது கூடாது, நோன்பு போயிடும். மூக்குல சொட்டு மருந்து போடக்கூடாது, ஆனா கண்ணுல சொட்டு மருந்து போடு கூடும். ஏன்னு சொன்னா கண்ணுல சொட்டு மருந்து போட்டா வயிற்றுல எந்த ஜாயிண்டும் கிடையாது. ஆனா காதுல மூக்குல சொட்டு மருந்து போட்டோம்னு சொன்னா அது நேரா வயிற்றுக்கு போகும். அதனால சொட்டு மருந்து காதுலையும் கண்ணுலையும் போடக்கூடாது. அதே மாதிரி கண்ணுல சுருமா வைக்கிறது கூடும். ஒரு சஹாபி சுருமா வச்சு நோம்புல இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து அமைதியா இருந்தாங்க. அதனால கண்ணுல சுருமா இருந்தும் கூடும், கண்ணுல சொட்டு மருந்து போடுறதும் கூடும். சில பேர் அந்த நோம்பு காலத்தை ஏதாவது அடிப்படும், காலில் கண்ணாடி குத்தும், ஆணி குத்தும், அப்ப சேஃப்டி ஊசிலாம் போடலாம்னு கேட்டா போடலாம், சேஃப்டி ஊசி போடலாம், அது எந்த தடையும் கிடையாது. ஆனா அந்த ஊசி மூலியமாக சத்து வரும், எனர்ஜி தரும் சொன்னா அந்த ஊசி போடக்கூடாது, நோம்பு முடிஞ்சிரும். குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடாது, அது மூலியமா நோம்பு முடிஞ்சிரும். ஆக இதெல்லாம் சில சட்டத்திட்டங்களா இருக்குது. இப்ப விஷயம் அது மாதிரி வாந்தி தானா வந்து நோம்பு முடியாது. நம்மளா கை விட்டு ஒரே முடையா இருக்குது, நிக்க முடியல, குனிய முடியாது, கை விட்டு வாந்தி எடுத்தா நோம்பு போயிடும். தானா வாந்தி வருது, நோம்பு முடியாது. அந்த வாந்தி நீங்களே விழுங்குறீங்க சொன்னாலும் நோம்பு முறிஞ்சிடும். நோம்பு வந்து வாந்தி வந்தா துப்பிடும், அது முழுங்க கூடாது, முறிஞ்சா நோம்பு முறிஞ்சிடும். அப்புறம் ரத்தம் வந்தா நோம்பு முடிஞ்சுமா கேட்கறாங்க. ரத்தம் வந்தா நோம்பு முடியாது. ஒரு ரத்தம் அடிபட்டுச்சு, ரத்தம் வழிஞ்சு ஓடுது, நோம்பு முடியாது. ரத்தம் வந்தால் நல்லா தெரிஞ்சுங்க, ரத்தம் வந்துச்சு சொன்ன உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறி வந்தா நோம்பு முடியாது, ஒழுதான் முறியும். ஒழு முடிஞ்சு போயிடும், ஆனா நோம்பு முடியாது. நோம்பு தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஆக இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப இந்த ஹலால்லாம் நம்ம விடுறோம் இல்லையா, மனைவி தொடர்றது, மனைவியை கூட ஒண்ணு சேர்ந்து விடுறோம், சாப்பிடறத விடுறோம், குடிக்கிறத விடுறோம் இல்லையா, இந்த விடுறதின் காரணமாக தான் அல்லாஹ் அந்தஸ்து வைத்தான். நோம்புல அல்லாஹ் அந்தஸ்து வைத்தான். ஹராம விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹராம விட்டதுக்காக வேண்டி அந்தஸ்து அல்லாஹ் வைத்தான். ஆனா இந்த நோம்பு மாசத்துல ஹலாலே விடுறோம். ஹலாலான மனைவி இருக்குது, நமக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்குது, யாருமே இல்ல, வீட்டுல தனியா தான் இருக்கிறோம், ஃப்ரிட்ஜ் தந்தா பிரெட் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா நம்ம சாப்பிடல. ஏன்னா அல்லாஹ்க்கு பயந்து சாப்பிடா இருக்கு பாத்தீங்களா. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் நோம்புல உங்களை அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்த காத்திருக்கான். நோம்பு வைங்க, நோம்புல உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் காத்திருக்கான். இவர் ஒரு கிதாபில படிச்ச ஒரு மஜூசி சொன்னா நெருப்பு வணங்கியோடைய மகன், ஒரு சின்ன பையன், அதாவது பாலிக்கு கூட ஆகல, ஒரு 8-9 வயசு தான். அவன் வெளியில ரோட்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், ஏதோ பலகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தந்தையை கூப்பிட்டு திட்டாரான், ஏன்னா உனக்கு ஏதாவது முஸ்லீமுடைய திருள் வாழ்ந்துருக்கோம், நம்ம இப்படி முஸ்லீமுக்கு முன்னாடி நீ சாப்பிடுறே, எல்லா முஸ்லீமும் ஈமான்தாரிலாம் நோன்பு வச்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் நோன்பு வச்சிருக்காங்க, நீ பகல்ல சாப்பிடு, இது நீ சாப்பிடுறதா வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட, வெளியில சாப்பிட சொல்லி அவரை திட்டுறாங்க. அந்த தந்தை சில காலம் கழிச்சு வஃபாத் ஆயிட்ட, மௌத்தா போயிட்டார். அவர் காஃபிர், மௌத்தா போயிட்டாரு. அந்த காலத்துல வந்து சூஃபி கனவு காண்றாங்களாம், இவர் சொர்க்கத்துல இருக்க மாதிரி கனவு காண்டாராம். உடனே என்ன விஷயம், கனவு ஏன் நீங்க சொர்க்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு கனவுலே கேட்கிறாரு. அப்போ அவர் விளக்கம் தராராம், என்ன எப்போ ரமதான் மாதத்துல என் மகனை நான் தண்டிச்சேன் பாத்தீங்களா, அது இருந்து என் மகன் ஒவ்வொரு ரமதான் மாதத்துல ரமதான் மாதிரியே அவனு நோன்பு வச்ச மாதிரியே வெளியில உணவு பண்ணாங்க, தின்னாம கட்டுக்கோப்பா இருந்தான். அதன் காரணம் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், யாரு நோன்பு வைக்கிறாங்க அல்லாஹ் ரய்யான் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தரானா. வேற யாருமே அந்த ரய்யான் வாசல் நுழைய முடியாதா. எல்லாரும் ரய்யானுடைய வாசல்ல நோம்பு அந்த சொர்க்கத்துக்குன்னு ஒரு வாசல் எல்லாம் நோம்பாளிக்குன்னு ஒரு சொர்க்கத்தை எல்லாம் வச்சிருக்கான். ரய்யான், அந்த சொர்க்கத்துக்கு பேரு ரய்யான். மத்த எல்லா சொர்க்கவாசியும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போல ஆசைப்படுவான். ஆனா அல்லாஹ் அறிவிப்பு செய்வானா, யாருக்கும் அந்த ரய்யானுடைய சொர்க்கத்தை அனுமதி கிடையாது. இல்ல சாயும், யார் நோன்பு வச்சாங்களோ உலகத்துல அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரய்யான் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் அறிவிப்பு செய்வானா. ஆக நோம்புல அவ்வளவு அந்தஸ்து எல்லாம் வச்சிருக்கான். அதனால நோம்பு இது குறிப்பா மஃபிரத்துடைய 10, அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய 10, அல்லாட்ட அதிகமா பாவ மன்னிப்பு தேடுங்க. அததான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ரமதான் மாதத்தை அடைஞ்சும் தன்னுடைய பாவத்தை யார் டோட்டலா அழிக்கலையோ அவன் நாசமாகட்டும் செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அதனால ரமதான் மாதத்தை பயன்படுத்தி அதிகமா துவா செய்யுங்க. பல சஹாபாக்கள், பல தாபீன்கள் நோம்போடைய வஃபாத் ஆகல மௌத்தா போன ஆசைப்பட்டாங்க. எத்தனையோ வரலாறு பார்க்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
கடுமையான, அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 4 பேர் முற்றுகையிட்டாங்க. உஸ்மானை கொலை பண்ண சொல்லி காத்துட்டு இருக்காங்க. குரான் ஓதிட்டு இருக்காங்க. ரத்தம் வடியுது. உஸ்மான் அடிச்சிடறாங்க. குரான் ஓதிட்டு இருக்கும் போதே அவங்களை தாக்கிடுறாங்க. ரத்தம் எல்லாம் வடியுது. அவங்களுக்கு தண்ணி கொடுக்காது. உமர் அலியான் தண்ணி கொடுக்க முயற்சி செய்யறாங்க. அப்போ உஸ்மான் அலியான் சொல்றாங்களா, தண்ணி வேண்டாம், நான் நோன்பு வச்சிருக்கிறேன். நான் மதியம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஜும்மாவுடைய நேரத்துல மகரிப் டைம்ல இந்த சம்பவம் நடக்குது. நான் தூங்கிட்டு இருந்த மதியம் டைம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கனவுல வந்தாங்க. உஸ்மான், நீ நோன்பு வச்சுக்க, இஃப்தார் எங்களோட துறை என்பதாக துவா செஞ்சாங்க. எனவே நான் நோன்பு வச்சுக்க என்பதாக சொன்னாங்க. இப்படி நிறைய சஹாபாக்கள், இன்னும் இன்னும் நஃபீசத்துல் மிஸ்ரியா அப்படின்ற ஒரு உயர்ந்த ஒரு தாபீன்கள், அவர் அந்த பெண்மணி வஃபாத் ஆகும் போது நோம்போட இருந்தாங்களாம். பல பேர் தண்ணி குடிக்க முயற்சி பண்ணி தண்ணி குடிக்கவே இல்லையா. ஏன் தண்ணி குடிக்குமான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்கன்னா, நான் 30 வருஷமா நான் நோம்பாக தான் வஃபாத்தம் துவா செஞ்சுட்டே இருந்தேன். அல்லாஹ் அதுக்கு நசீபு கொடுத்திருக்கான், என் நோம்பு முறிக்க பாத்தீங்களா என்பதாக அவங்க கோவப்பட்டாங்க. கடைசியா நோம்போடைய வஃபாத்தானாங்க என்பதாக சரித்திரத்தை பதிவு செய்யறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிகப்பெரிய கொடுங்கோலன். அவனை பத்தி கேள்விப்பட்டாலே எல்லாருமே பயப்படுவாங்க. ஹஜ்ஜாஜ் மிகப்பெரிய கொடுங்கோலன். அவன் ஒரு வழியா பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கிறான். உணவு பட்டத்தோட போறான். சாப்பாடு நேரமாச்சு. சாப்பாடு இறக்கி வச்சா சாப்பாடுலாம் வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம மட்டும் தனியா சாப்பிட்டா பார்த்தாது, ஊருக்காரன் யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பிடலாம் சொல்லி அரண்மனை காவலை ஏவி யாருன்னா போய் கூட்டுவா அப்படின்னு சொல்றான். சுத்தி முத்தி பார்த்து யாருமே காணா. பாளையத்துல யாரு இருப்பா? ஒரு தூரத்துல ஒரு ஆட்டு ஏரியான மட்டும் உட்காந்து ஆட்டை மேய்ச்சிட்டு உட்காந்து அவனை கூட்டு வந்து சாப்பிடுவேன்னு சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் யூசுப் முன்னாடி பார்த்தா பல வகையான அறுசுவையோட உணவு, எல்லா உணவும் இருக்கு. அரச உணவு சாதாரணமா எல்லா உணவும் இருக்கு. சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்பா சாப்பிடல அப்படின்னு கேட்டா, இதை விட சிறந்த உணவு எனக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாரு, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றாரு. என்னை விட சிறந்த உணவா? ஹஜ்ஜாஜ் யூசுப் ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் நாட்டுக்கே அரசன், என்னை விட சிறந்த உணவளிக்கூடிய யாரு என்பதை கேட்கும் போது அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆட்டின சொல்றான், அல்லாஹ் எனக்கு உணவு கொடுத்துட்டான், நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த வெயிலான கடுமையான வெயில் காலத்திலையும் உச்சி வெயில நோன்பு வச்சிருக்கிறியா, பரவாயில்ல நோன்பு திறந்துரு அப்படின்னு சொல்றான். இல்ல நான் நோன்பு வச்சுதான் இருக்க, நோன்பு திறக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த உச்சி வெயில் நோன்பு எப்படிப்பா தாங்கும்னு கேட்டா, இதை விட கடுமையான உஷ்டமான வெயில் மறுமையில காத்திருக்குது, அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, சரிப்பா இந்த உணவு படத்தை நீ வச்சுக்க, இஃப்தார் முடிச்சு சாப்பிடு என்பதாக கையில கொடுக்க, அவர் சொல்றாராம், இஃப்தார் முடிய வரைக்கும் நான் ஹயாத்தா இருப்பேன், நீங்க உறுதி தாங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாராம். அப்ப பார்த்தா ஹஜ்ஜாஜ் யூசுப் பார்த்தாரு, இவன் சாதாரண ஆள் கிடையாது. உடனே அந்த அரச காவலை கூப்பிட்டு, இவர் எங்க இருந்து தூக்கிட்டு வந்து அங்கேயே கொண்டு போய் வச்சிருங்க, இவர் சாதாரண கிடையாதுன்னு சொல்றாங்களாம். அந்த அளவுக்கு நோம்புல அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்காங்க. நோன்பை வச்சு பாருங்க, நோம்புல அவ்வளவு உன்னதமான அமல் அல்லாஹ் வச்சிருக்க. அல்லாஹ் நெருங்கக்கூடிய வழி நோன்பு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பரிபூர்ண நோக்க தௌஃபீக் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.